வணக்கம். 7 மணி செய்திகளை வழங்குவதற்காக அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 24 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட வாய்ப்பு. மதிமுக, விசிக, இடதுசாரிகள் கூடுதல் தொகுதிகள் கேட்பதால் தொடரும் பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீட்டில் அதிமுக, தேமுதிக இடையே நீடிக்கும் இழுபறி. கொங்கு மண்டல தொகுதிகளை பாஜக கேட்பதால் இருதரப்பும் மீண்டும் பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் கட்சிக்குள் தேர்தல் நடத்தியதால் சொந்த கட்சியினரே வசைபாடினர். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்திரா காந்தி எமர்ஜென்சி அறிவித்தது தவறானது என்றும் கருத்து. புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம். தனித்து போட்டியிட வேண்டும் என 99% நிர்வாகிகள் விருப்பம். அதிமுகவில் விருப்ப மனு அளிக்க இன்றே கடைசி நாள். அமமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் மனு அளிக்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை. தேர்தல் பார்வையாளர்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் கருத்து கேட்பு. திருப்பூர் ஏடிஎம் கொள்ளை வழக்கில் 6 பேர் கைது. ஹரியானாவைச் சேர்ந்த கொள்ளையர்களிடம் இருந்து 2 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல். ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்த அமெரிக்கா. நவால்னி மீதான ரசாயன தாக்குதல் விவகாரத்தால் நடவடிக்கை. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கிடுவதில் கடும் இழுபறி நீடித்து வருகிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி பங்கீடு குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. மார்க்சிஸ்ட் தரப்பில் 10 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஆனால் 7 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க திமுக முன் வந்ததால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில துணைத் தலைவர் வீரபாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், தேசிய குழு உறுப்பினர் பழனிசாமி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் 10 தொகுதிகள் கேட்டதாகவும் 5 முதல் 6 தொகுதிகள் தர திமுக சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு குறித்து புதன்கிழமை மீண்டும் ஆலோசிக்கப்பட உள்ளது. எங்களுடைய டிமாண்டை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அவற்றின் மீதான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பத்திரிகைகளுக்கு வெளியிடுகிற அளவுக்கான செய்தியை இன்னும் அது வந்தடையவில்லை. பேச்சுவார்த்தை மேலும் தொடருகிறது. காங்கிரஸ் கட்சி 35 தொகுதிகள் கேட்கும் நிலையில் 24 அல்லது 25 மட்டும் வழங்க திமுக தலைமை உறுதியுடன் இருப்பதால் இழுபறி நீடிக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி ராகுல் காந்தி அவருக்கு தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்ததுடன் தொகுதி பங்கீடு குறித்தும் பேசியுள்ளார். திமுக காங்கிரஸ் இடையே செவ்வாய்க்கிழமை மாலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மிக சிறப்பாகவும், மிகவும் சுமூகமாகவும், மிகவும் இணக்கமாகவும் நாங்கள் பேச்சுவார்த்தை 2 தரப்புக்கும் நடந்திருக்கிறது. விரைவில் மேற்கொண்டு என்ன செய்வது, எப்படி நடத்துவது, எவ்வளவு இடங்கள் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். இது தாமதம் ஏங்க, எதிர்கட்சின்னு ஒண்ணுமே செய்யலையே, நாங்களாவது பேசிட்டு இருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 தொகுதிகள் கேட்கும் சூழலில் 5 தொகுதிகள் மட்டும் வழங்கப்படும் என்று திமுக பேச்சுவார்த்தை குழு தெரிவித்துள்ளது. மதிமுகவுக்கு 5 தொகுதிகள் வழங்க திமுக சம்மதம் தெரிவித்துள்ளது. ஆனால் கட்சிக்கு அங்கீகாரம் பெறும் வகையில் 8 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விருப்பம் தெரிவித்துள்ளார். எல்லா தொகுதிகளுமே தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடும். கட்சியோட அங்கீகாரத்தை பெறுவதற்காக தொகுதி வரைக்கும் வாங்க வாய்ப்பு இருக்குமா? அங்கீகாரம் 8 தொகுதி வெற்றி பெற்றாலே அங்கீகாரம் கிடைக்கும். அந்த எண்ணிக்கையாவது நீங்க எதிர்பார்க்குறீங்க? அப்போ நல்லதே எதிர்பார்ப்போம். அதே நேரம் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுக கட்சிகளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைப்பதில் திமுக தலைமை தீவிரமாக உள்ளது. வேட்புமனு பரிசீலனை முடிந்து மார்ச் 22ஆம் தேதிக்கு பிறகே கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கப்பட உள்ளது. அதன் பிறகு சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்து வாக்குகள் பெறுவது சவாலானது என்பதால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்க திமுக முனைப்பு காட்டி வருகிறது.
இதற்கிடையே அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக முதன்மை செயலாளர் KN நேரு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுவதாக தெரிவித்தார். அவங்க கேட்குறது அவங்களுடைய விருப்பம். அது இருக்கிற நிலைமைக்கு தகுந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்குது. திமுகவில் ஒரு 6-7 கூட்டணி கட்சிகள் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் யாரும் அதிருப்தியாலாம் இல்லை. திமுகவுடைய அணுகுமுறை ரொம்ப ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடோட அவங்க அணுகுறாங்க. நாங்கள் சொல்றது தான் நீங்க எல்லாம் கேட்கணும், நாங்க கொடுக்கறது தான் சீட்டு அப்படின்ற மாதிரி. சரி, அப்படி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியோட பிக் பிரதர் ஆட்டிடியூட் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆட்டிடியூட் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? சுமூகமா பேசினாதான் சார் எல்லாம் செட்டில் ஆகும். நாங்க ஒன்றும் அது மாதிரி இல்லை. திமுகவின் வேட்பாளர் பட்டியலை மு.க. ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பார் என்றும் KN நேரு கூறினார். இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி காங்கிரஸ் சார்பில் பார்வையாளர்கள் குழுவை நியமித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மத்திய பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திக்விஜய் சிங் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி, காங்கிரஸ் கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ், KR ராமசாமி, புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் V நாராயணசாமி, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் AV சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் குழுவில் இடம்பெற்றுள்ளதாக அகில இந்திய காங்கிரஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக சீமான் கூறி வந்த நிலையில் தற்போது திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் 7ஆம் தேதி வெளியாக உள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக தேமுதிக இடையேயான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் இழுபறி நீடிக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாமகவுக்கு இணையான தொகுதிகளை தங்களுக்கும் ஒதுக்க வேண்டும் என தேமுதிக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் அதிமுக தேமுதிக சார்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் அதிமுக தரப்பில் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் KP முனுசாமி, வைத்திலிங்கம், அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, தேமுதிக சார்பில் அக்கட்சியின் நிர்வாகிகள் பார்த்தசாரதி, அழகாபுரம் மோகன்ராஜ், இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது தங்கள் கட்சிக்கு 20 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என தேமுதிக தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்படி இல்லையெனில் 15 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ஒதுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. அதிமுகவுடன் அமமுகவை இணைத்தால் மட்டுமே தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய முடியும் என அமித்ஷா கூறியதாக தகவல் வெளியான நிலையில் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் பாஜக முக்கிய தொகுதிகளை கேட்பதே இழுபறிக்கு காரணம் என கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அடுத்த பெரிய கட்சியான பாஜகவுக்கு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் இழுபறி நீடித்துக் கொண்டே வருகிறது. கடந்த வாரத்தில் தமிழகம் வந்த அமித்ஷா EPS OPS-ஐ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையிலும் இன்னும் தொகுதி பங்கீடு இறுதியாகவில்லை. அதற்கு அதிமுகவுடன் அமமுகவை இணைக்க வேண்டும் என அமித்ஷா போட்ட உத்தரவே காரணம் என கூறப்பட்டது. ஆனால் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் பாஜக முக்கிய தொகுதிகளை கேட்பதுதான் இழுபறிக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. கோவையில் மொத்தமுள்ள 10 தொகுதிகளில் 9 அதிமுக வசமும் சிங்காநல்லூர் தொகுதி மட்டும் திமுக வசமும் உள்ளன. இந்நிலையில் பாஜக 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொங்கு மண்டலத்தில் பாஜக சற்று கூடுதல் பலத்துடன் இருப்பதால் குறிப்பிட்ட 5 தொகுதிகளில் 3 தொகுதிகளையாவது பெற வேண்டும் என்பதில் பாஜக தலைமை முனைப்பாக இருக்கின்றது. அதன்படி கோவை தெற்கு தொகுதியில் பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன், கிணத்துக்கடவு தொகுதியில் பாஜக துணைத் தலைவர் அண்ணாமலை, கோவை வடக்கு தொகுதியில் மாநில பொருளாளர் SR சேகர், கவுண்டம்பாளையம் தொகுதியில் மாநில பொதுச் செயலாளர் JK செல்வகுமார், சூலூர் தொகுதியில் விவசாய அணி மாநில தலைவர் JK நாகராஜ் ஆகியோரை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோன்று திருப்பூர், நீலகிரி, சேலம், ஈரோடு மாவட்டங்களிலும் பாஜக குறிப்பிட்ட தொகுதிகளை கேட்டுள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
கொங்கு மண்டல தொகுதிகளை பாஜகவிற்கு வழங்கினால் பல முக்கிய பிரமுகர்கள் அதிருப்தி அடைவர் என்பதால் அதிமுக இதற்கு தயக்கம் காட்டி வருவதே தொகுதி பங்கீடு இழுபறிக்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக பாஜக இடையே சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி, பாஜக மாநில தலைவர் எல் முருகன் ஆகியோருடன் KP முனுசாமி, அமைச்சர்கள் தங்கமணி, SP வேலுமணி மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுதும் இழுபறி முடிவுக்கு வராத நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் வரும் 7ஆம் தேதி நாகையில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க மத்திய அமைச்சர் அமித்ஷா வரும்போது அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் தொடர்பாக தேர்தல் பார்வையாளர்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ புதன்கிழமை ஆலோசனை நடத்துகிறார். தேர்தல் பார்வையாளர்களுடன் காலை 9 மணிக்கு ஆலோசனை நடைபெறுகிறது. அப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கொரோனா வைரஸ் பாதிப்பு மற்றும் வாக்குப்பதிவு மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் மாலையில் ஆலோசனை நடத்தப்படுகிறது. மேலும் டாஸ்மாக் அதிகாரிகளுடன் மாலை 4 மணிக்கு ஆலோசனை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு செலவில் அதிமுக விளம்பரம் வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் 1 வாரத்திற்குள் தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு வெற்றி நடை போடும் தமிழகம் என்ற தலைப்பில் வெளியிட்ட விளம்பரத்திற்கு தடை விதிப்பது, அதற்கான தொகையை அதிமுகவிடம் வசூலிக்க கோரி திமுக சார்பிலும் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி சார்பிலும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தால் சின்னங்கள் ஒதுக்கீடு உத்தரவின் அடிப்படையில் ஆளுங்கட்சிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் திமுக மனுவை பரிசீலித்து 1 வாரத்திற்குள் தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். மேலும் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் வன்முறையை தவிர்க்க வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அறிவுறுத்தினர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் கடலூரில் 90 பட்டுப்புடவைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கடலூர் அருகே ஆல்பேட்டை என்ற இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியிலிருந்து வந்த ஒரு காரை சோதனை செய்தனர். அதில் 90 பட்டுப்புடவைகள் இருந்தது. பட்டுப்புடவைகள் அனைத்தும் பிரபல ஜவுளிக்கடைக்கு எடுத்துச் செல்வதாக காரில் வந்தவர்கள் கூறிய நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்தனர். வன்னியர்களுக்கான 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கி இயற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தென்னாடு மக்கள் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது. தற்காலிக சட்டத்தின் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் கோரப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை முடிக்காமல் எப்படி இந்த சட்டம் இயற்றப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பிய மனுதாரர் MBC பிரிவில் உள்ள 22 சாதிகளுக்கு வெறும் 2.5% இடஒதுக்கீடு மட்டுமே கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் லாபத்திற்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தெரிவித்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே கடன் பிரச்சனையில் கறிக்கடை உரிமையாளர் தீ வைத்துக் கொண்ட CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செட்டிக்காபாளையம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் தாமரைக்குளம் பகுதியில் கறிக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஜெயபிரகாஷ் என்பவரிடம் 20,000 ரூபாயை கடனாக பெற்றுள்ளார். இதில் 11,000 ரூபாயை செலுத்திய நிலையில் மீதமுள்ள 9,000 ரூபாய்க்காக விஜயகுமாரின் வாகனத்தை எடுத்துச் செல்ல ஜெயபிரகாஷ் முயன்றுள்ளார். அப்போது வாகனத்தில் இருந்த பெட்ரோலை எடுத்து தன் மீது ஊற்றிக்கொண்ட விஜயகுமார் உள்ளே இருந்த தீப்பெட்டியை எடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் பற்ற வைத்துக் கொண்டார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தில் விஜயகுமாரை உடனடியாக மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் 80 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்களின் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதில் முறைகேடு நடைபெறாமல் தடுக்கும் வகையில் வீடுகளுக்கு அலுவலர்கள் நேரடியாக சென்று தபால் வாக்களிக்க விரும்புவோரிடம் 12D படிவத்தை பூர்த்தி செய்து பெறுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 12D படிவத்தை பூர்த்தி செய்து அளித்தவர்களால் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் 80 வயதிற்கு மேற்பட்ட 12,91,132 வாக்காளர்கள் இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக சென்னையில் 1,08,718 பேர் இருப்பதாக அவர் கூறியுள்ளார்.
தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பொது உடையார் சிவன் சன்னதியில் 48 நாட்களாக நல்ல பாம்பு ஒன்று படுத்து கிடப்பதை பார்க்க ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். பட்டுக்கோட்டை அருகே அக்கரை வட்டம் தெற்கு கிராமத்தில் பொது உடையார் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கடந்த பொங்கல் தினத்தன்று சிவன் சன்னதியில் நல்ல பாம்பு ஒன்று புகுந்து சுவாமி சிலை அருகே படுத்துக் கொண்டது. கோவிலுக்கு வந்த பூசாரி பாம்பை வெளியில் விரட்டிவிட முயன்றுள்ளார். ஆனால் அந்த பாம்பு வெளியேறாமல் சன்னதியிலேயே படுத்துக் கொண்டது. கடந்த 48 நாட்களாக சுவாமி சன்னதியில் பாம்பு இருக்கும் தகவலை அறிந்த பக்தர்கள் கோவிலில் குவிந்து வருகின்றனர். சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான அவகாசத்தை 7 நாட்களாக குறைத்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அரசியல் கட்சிகள் தொடங்கப்பட்டு 30 நாட்களுக்குள் தேர்தல் ஆணையத்திற்கு விண்ணப்பம் அளிக்க வேண்டும். மேலும் தாங்கள் தொடங்க விரும்பும் கட்சியின் பெயரை 2 தேசிய நாளிதழ்கள் மற்றும் 2 உள்ளூர் நாளிதழ்களில் விளம்பரமாக வெளியிட வேண்டும். இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் 30 நாட்களுக்குள் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்கலாம். இதனையடுத்து அரசியல் கட்சி பதிவு செய்யப்படும். இந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக விண்ணப்பங்களை பரிசீலிப்பதில் தாமதம் ஏற்படுவதால் பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கான அவகாசத்தை 7 நாட்களாக தேர்தல் ஆணையம் குறைத்துள்ளது. அசாம், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி மாநிலங்களில் கடந்த மாதம் 26ஆம் தேதிக்கு 7 நாட்களுக்கு முந்தைய நாள் முதல் வரும் 19ஆம் தேதி வரை பொது அறிவிக்கை வெளியிடுவோருக்கு இந்த சலுகை பொருந்தும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை இந்த சலுகை பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சி அத்திவரதர் வைக்கப்பட்டுள்ள அனந்தசரஸ் குளத்தில் நீரின் தன்மையை குறித்து மத்திய நீர்வளத்துறையினர் மீண்டும் ஆய்வு மேற்கொண்டனர். அனந்தசரஸ் குளத்தில் நீரின் தன்மையை பாதுகாக்க பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அந்த வழக்கில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை குளத்து நீரின் தன்மையை அறிந்து மாவட்ட நீதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என மத்திய நீர்வள ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவின்படி மத்திய நீர்வளத்துறையைச் சேர்ந்த 3 பேர் கொண்ட குழுவினர் அனந்தசரஸ் குளத்தில் நீரின் தன்மை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் குளத்தில் 5 வெவ்வேறு இடங்களிலிருந்து நீரினை சோதனை பாட்டில்களில் எடுத்துச் சென்றனர். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து விட்டதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பிரதிக்ஷா 2030 என்ற கருத்தரங்கை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காணொலி மூலமாக தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கடன் பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் எடுத்து வரும் தற்காலிக நடவடிக்கைகளால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என குற்றம் சாட்டினார். இதனால் சிறிய நடுத்தர தொழில்கள் பெருமளவில் பாதிக்கப்படும் என கூறினார். நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருவதாகவும் அமைப்புசாரா தொழில்துறை சீர்குலைந்து வருவதாகவும் கூறிய மன்மோகன் சிங், இவற்றுக்கெல்லாம் 2016ஆம் ஆண்டு நன்கு சிந்திக்காமல் அறிமுகப்படுத்தப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கையே காரணம் என குறிப்பிட்டார். செல்வராகவன் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள நெஞ்சம் மறப்பதில்லை படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. எஸ்.ஜே. சூர்யா நடிப்பில் உருவாக்கியுள்ள நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படம் வரும் 5ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த படத்திற்கு தடை விதிக்க கோரி ரேடியன்ஸ் மீடியா நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவில் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்திற்காக எஸ்கேப் ஆர்டிஸ்ட் தயாரிப்பு நிறுவனம் தங்களிடம் 2,42 லட்சம் ரூபாய் வாங்கியதாகவும் அதில் 1,24 லட்சம் ரூபாய் பாக்கி உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தங்களுடைய நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்காமல் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பி.டி. ஆஷா நெஞ்சம் மறப்பதில்லை படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள், அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள், பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. களை கட்டும் தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு. நாள்தோறும் இரவு 10:30க்கு எலெக்ஷனையே என்ஜாய் பண்ணி பாருங்க. 30 நிமிடங்களில் 30 செய்திகள். முக்கிய செய்திகளின் முத்தான தொகுப்பு. உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரை 30க்கு 30 நாள்தோறும் காலை 7:30 மற்றும் 9:30 மணிக்கு. திரை எக்ஸ்பிரஸ், ஸ்டார்ஸ் T20, டாப் 10. ஒரு நடிகை இந்த
டைரி. கோலிவுட் முதல் பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360. சினிமா 18 நாள்தோறும் மாலை 5:30 மணிக்கு. நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி, தற்கால தமிழகத்தின் அரசியல் அரிச்சுவடி, சுதந்திர போராட்டம் முதல் சமகால போராட்டங்கள் வரை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள கதையல்ல வரலாறு நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு மற்றும் இரவு 9:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள், அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள், பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. களை கட்டும் தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு, நாள்தோறும் இரவு 10:30க்கு எலெக்ஷனையே என்ஜாய் பண்ணி பாருங்க. நிமிடங்களில் 30 செய்திகள். முக்கிய செய்திகளின் முத்தான தொகுப்பு. உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரை 30க்கு 30 நாள்தோறும் காலை 7:30 மற்றும் 9:30 மணிக்கு. திரை எக்ஸ்பிரஸ், ஸ்டார்ஸ் T20, டாப் 10, ஒரு நடிகையின் டைரி. கோலிவுட் முதல் பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360. சினிமா 18 நாள்தோறும் மாலை 5:30 மணிக்கு. நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி, தற்கால தமிழகத்தின் அரசியல் அரிச்சுவடி, சுதந்திர போராட்டம் முதல் சமகால போராட்டங்கள் வரை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள கதையல்ல வரலாறு நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு மற்றும் இரவு 9:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள், அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள், பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. களை கட்டும் தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு, நாள்தோறும் இரவு 10:30க்கு எலெக்ஷனையே என்ஜாய் பண்ணி பாருங்க. நிமிடங்களில் 30 செய்திகள். முக்கிய செய்திகளின் முத்தான தொகுப்பு. உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரை 30க்கு 30 நாள்தோறும் காலை 7:30 மற்றும் 9:30 மணிக்கு. திரை எக்ஸ்பிரஸ், ஸ்டார்ஸ் T20, டாப் 10, ஒரு நடிகையின் டைரி. கோலிவுட் முதல் பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360. சினிமா 18 நாள்தோறும் மாலை 5:30 மணிக்கு. நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி, தற்கால தமிழகத்தின் அரசியல் அரிச்சுவடி, சுதந்திர போராட்டம் முதல் சமகால போராட்டங்கள் வரை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள கதையல்ல வரலாறு நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு மற்றும் இரவு 9:30 மணிக்கு. இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது முற்றிலும் தவறானது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சிக்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என்று கூறியதற்காக சொந்த கட்சியினராலேயே நெருக்கடிக்கு உள்ளானதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகரும் அமெரிக்காவின் கார்னல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியருமான கௌசிக் பாசுவுடன் ராகுல் காந்தி காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். அப்போது பேசிய ராகுல், அரசு அமைப்புகளில் RSS ஆட்கள் நிறைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். பாஜகவை தேர்தலில் தோற்க
தோற்கடித்தாலும் அரசு அமைப்பு முறையிலிருந்து தங்களால் வெளியேற்ற முடியாது என்றும் குறிப்பிட்டார். அப்போது நெருக்கடி நிலை குறித்து உங்கள் பார்வை என்ன என்று பேராசிரியர் கௌசிக் ராகுல் காந்தியிடம் கேட்டார். அதற்கு பதிலளித்த ராகுல், நெருக்கடி நிலை முற்றிலும் தவறானது என்றார். Look back and think of that. I think that was a mistake. Absolutely, that was a mistake. And my grandmother said as such. It's fascinating. தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சிக்குள் ஜனநாயக முறைப்படி தாம் தேர்தல் நடத்த முனைந்ததாகவும் இதனால் சொந்த கட்சியினராலேயே தாம் விமர்சனத்திற்கும் தாக்குதலுக்கும் உள்ளானதாகவும் தெரிவித்தார். Pushed elections in the youth organizations, pushed elections in the student organizations, got serious beating in the press for that. I was literally crucified for doing elections, right? I was attacked by my own party people. So I'm the first person that says, look, democratic elections within parties absolutely critical. But I got a question for you. It's interesting to me that this question is not asked about any other party. ராஜீவ் காந்தியின் படுகொலை குறித்து பேசிய அவர், தனது தந்தையை கொன்றவர் இலங்கை கடலோரத்தில் சடலமாக கிடந்ததை பார்த்தபோது அவருக்காக மிகவும் வருத்தப்பட்டதாகவும் அவரையும் தனது தந்தை இறந்ததைப் போல எண்ணி வருந்தியதாகவும் குறிப்பிட்டார். It made me understand violence. It made me understand the other. So I remember, it's a strange thing, I saw my father's killer lying on the beach in Sri Lanka, and I felt very, very bad for him. I just was very upset for him. I was like, I just saw him, that's my father. புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் பெரும்பான்மையானோர் பாஜகவுடன் சேராமல் தனித்து போட்டியிடவே விருப்பம் தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் நடைபெற்ற பாஜக பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, புதுச்சேரியில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். இதனால் என்ஆர் காங்கிரஸ் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக 10 தொகுதிகளிலும் அதிமுக 5 தொகுதிகளிலும் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரசுக்கு 14 தொகுதிகள் என கணக்கிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் தங்களுக்கு 16 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி நேற்று இரவு ஆலோசனை நடத்தினார். இரவு 11 மணி வரை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் பலரும் தனித்து போட்டியிட வேண்டும் என்றே கருத்து தெரிவித்துள்ளனர். ஒரு சிலர் மட்டுமே கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் வெற்றி எளிது என்று கூறியுள்ளனர். இருப்பினும் கட்சி தலைவரான ரங்கசாமி எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவதாகவும் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். கூட்டத்தை தொடர்ந்து அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. கட்சி நிர்வாகிகளின் கருத்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் விலகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. அமமுக தலைமையை ஏற்றால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணிக்கு தயார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகர் இல்லத்தில் சசிகலாவை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் அமமுக இணைய உள்ளதாக கூறப்படுவது முற்றிலும் யூகத்தின் அடிப்படையிலான தகவல் என்றும், அமமுக தலைமையில் கூட்டணி அமைத்து திமுக ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார். எங்க தலைமையை ஏற்றுக்கிட்டு வர்ற கட்சிகளோட தான் நாங்கள் கூட்டணி அமைக்க முடியும். அதனால் இன்னொரு கட்சியை போய் நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறதோ, அவங்களோட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவீங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறதா நாகரிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சில முக்கிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூட்டணி இறுதியான பின்பு அறிவிப்பதாகவும் தினகரன் குறிப்பிட்டார். தங்களுடைய ஒரே இலக்கு திமுகவை ஆட்சியில் அமரவிடக் கூடாது என்பதுதான் என்றும், அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என யார் தரப்பிலும் தங்களுக்கு அழுத்தம் தரப்படவில்லை என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். எந்த விதமான அழுத்தம் எங்களுக்கு இல்லைன்னா திரும்ப சொல்றேன், யாரும் எங்கள்கிட்ட பேசவும் இல்லைன்னு சொல்றேன். திரும்ப இணைப்புக்கான வேலைகள் இணைப்புங்கிறத பத்தி நீங்க தான் கேட்கறீங்களே தவிர அதே மாதிரி எனக்கிட்ட யாரும் வந்து பேச. இந்நிலையில் நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம், அமமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருப்பதாக பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒருவேளை திமுக கூட்டணியில் ஏதாவது கட்சிகள் அதிருப்தியில் இருந்தாலும் அமமுக இருக்கும் கூட்டணியில் அக்கட்சிகள் சேர வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகின்றனர். சீமான், கமலஹாசன், தினகரன் கூட்டணி வைத்துக் கொள்ளணும் சென்றாலும் ஒன்று இருக்கு. இல்லை என்றால் இப்போ திமுக கூட்டணியில்
அதிருப்தியாக யாராவது கட்சி இருக்குமே ஆனால் அவர்கள் கொடுத்த இடங்கள் எங்களுக்கு பத்தவில்லை என்று இப்போ நீங்கள் விசிக, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க. டிடிவி தினகரன் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக பத்திரிகையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் 4G அலைக்கற்றை சேவையை விரிவுபடுத்துவதற்காக 57,123 கோடி ரூபாய்க்கு ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் ஒப்பந்தம் செய்து புதிய உரிமம் பெற்றுள்ளது. செல்போன் சேவைகளுக்காக 4G ஸ்பெக்ட்ரம் ஏலம் விடும் பணியை மத்திய தொலைத்தொடர்புத்துறை திங்கட்கிழமை தொடங்கியது. இதில் 700 முதல் 2500 மெகாஹெர்ட்ஸ் வரை மொத்தம் 7 பிராட்பேண்ட் தொகுப்புகள் ஏலம் விடப்பட்டன. இந்த ஏலத்தில் ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா உள்ளிட்ட முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பங்கேற்றன. குறிப்பாக ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் 800, 1800 மற்றும் 2300 மெகாஹெர்ட்ஸ் என 3 பிராட்பேண்ட் தொகுப்புகளை பெற ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு 4G சேவை வழங்குவதற்கான அலைக்கற்றை ஒப்பந்த தொகையாக 57,123 கோடி ரூபாய் செலுத்தி உரிமம் பெற்றுள்ளது. அத்துடன் புதிய ஒப்பந்தத்தின் மூலம் ஜியோ நிறுவனம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 22 தொலைத்தொடர்பு வட்டங்களில் தனது 4G சேவையை விரிவுபடுத்துகிறது. மேலும் இதுவரை 6 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் 77,814 கோடி ரூபாய்க்கு அலைக்கற்றை உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதில் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் மட்டும் 57,123 கோடிக்கு 4G அலைக்கற்றை உரிமம் பெற்றுள்ளது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சியை விஜயகாந்த் தொடங்கியதிலிருந்து அக்கட்சி எட்டிய உயரம் என்ன, அடைந்த சரிவு என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2005ஆம் ஆண்டு நடிகர் விஜயகாந்தால் தொடங்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டது. போட்டியிட்ட முதல் தேர்தலில் 8.4% வாக்குகளை தேமுதிக பெற்றது. அது மட்டுமன்றி பாமக கோட்டையாக இருந்த விருத்தாச்சலம் தொகுதியில் விஜயகாந்த் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலும் முதல் முறையாக கால் பதித்தார். அடுத்ததாக 2009ஆம் ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 10.9% வாக்குகளை பெற்று 3வது பெரிய கட்சி என்ற நிலையை எட்டியது. அதனைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டில் தனித்து போட்டி என்ற நிலைப்பாட்டை மாற்றி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 இடங்களை பெற்று எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றது. ஆனால் வாக்கு விகிதம் 7.9 குறைந்தது. அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டே எதிர்க்கட்சியாக அங்கம் வகித்த தேமுதிக சட்டமன்றத்தில் ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதத்திற்கு பிறகு கூட்டணியில் இருந்து வெளியேறியது. அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து 14 இடங்களில் தேமுதிக போட்டியிட்டது. அந்த தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத நிலையில் 5.1% வாக்குகளை மட்டுமே அக்கட்சி பெற்றது. அப்போதிலிருந்தே தேமுதிகவின் வாக்கு சதவிகிதம் கணிசமாக குறைய தொடங்கியது. இதனையடுத்து 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து மக்கள் நல கூட்டணி தேர்தலை சந்தித்தது. இதில் 104 தொகுதியில் போட்டியிட்டு 2.4% வாக்கை மட்டுமே பெற்றது தேமுதிக. உளுந்தூர்பேட்டையில் போட்டியிட்ட விஜயகாந்திற்கு 3ஆம் இடமே கிடைத்தது. பின்னர் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த தேமுதிக 4 தொகுதிகளை பெற்று தேர்தலில் களம் கண்டது. ஆனால் அதிலும் தேமுதிகவின் வாக்கு சதவிகிதம் 2.2 என்ற அளவிற்கு குறைந்துவிட்டது. தொகுதிகளை கேட்கும் நிலையில் இருந்த தேமுதிக பெரிய கட்சிகள் கொடுக்கும் இடங்களை பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்முருகன். தமிழகத்திலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட 2வது பெரிய தொகுதியான கவுண்டம்பாளையம் பற்றித்தான் இன்றைய உங்கள் தொகுதி அறிந்ததும் அறியாததும் தொகுப்பில் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வாக்காளர்களை கொண்ட பெரிய தொகுதி கவுண்டம்பாளையம். துடியலூர், காளப்பட்டி, சரவணம்பட்டி உள்ளிட்ட நகர பகுதிகளையும் பெரிய நாயக்கன் பாளையத்திற்கு உட்பட்ட பல கிராமங்களையும் ஆனைக்கட்டி மற்றும் அது சார்ந்த மலை கிராமங்களையும் கொண்டிருக்கிறது. பெரிய தடாகத்தில் உள்ள அனுபாவி சுப்பிரமணியர் கோவிலும் கோவை விமான நிலையமும் இந்த தொகுதியின் அடையாளங்கள்.
விவசாயத்தை பிரதானமாக கொண்ட இங்கு 75,000 ஏக்கரில் தென்னை, வாழை, கரும்பு, தக்காளி உள்ளிட்டவை பயிரிடப்படுகின்றன. வேளாண்டிப்பாளையம், இடையர்பாளையம், டிவிஎஸ் நகர், வெள்ளக்கிணறு உள்ளிட்ட நகரப் பகுதியில் பம்ப்செட், கிரைண்டர் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் சிறு குறுந்தொழில் கூடங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பை வாரி வழங்குகின்றன. 15,000 தொழிற்சாலைகளில் 2 லட்சத்திற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். அதற்கடுத்தபடியாக தடாகத்தை சுற்றியுள்ள 200 செங்கல் சூளைகள் 20,000த்திற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கின்றன. 2008ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கவுண்டம்பாளையம் இதுவரை 2 சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்துள்ளது. 2 தேர்தல்களிலும் அதிமுகவின் விசி ஆறுக்குட்டியே வெற்றி பெற்றுள்ளார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆறுக்குட்டி 8,025 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். அவருக்கு 1,10,870 வாக்குகளும், திமுகவின் பையா என்ற கிருஷ்ணனுக்கு 1,02,845 வாக்குகளும் கிடைத்தன. வாக்காளர்கள் அடிப்படையில் தமிழகத்தின் 2வது பெரிய தொகுதியான கவுண்டம்பாளையத்தில் மொத்தம் 4,61,000 வாக்காளர்கள் உள்ளனர். அதில் 2,30,908 பேர் பெண்கள், 2,29,997 பேர் ஆண்கள், 95 பேர் திருநங்கைகள். கவுண்டம்பாளையம் தொகுதியில் யானை, மனித மோதல் முக்கியமான பிரச்சனையாக இருந்து வருகிறது. உணவு, தண்ணீர் தேடி வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களுக்குள், விளைநிலங்களுக்குள்ளும் யானை உள்ளிட்ட வன விலங்குகள் வருவதை தடுக்க வேண்டுமென மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். செங்கல் சூளைகளுக்காக சின்ன தடாகம், பன்னிமடை, வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் விதிகளை மீறி செம்மண் அள்ளப்பட்டதால் அப்பகுதிகள் பள்ளத்தாக்குகளாக மாறிவிட்டன. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதியின்றி பல செங்கல் சூளைகள் செயல்படுவது தொடர்கதையாக இருக்கிறது. தொழிற்கூடங்கள் அதிகமுள்ள இந்த தொழிலில் தொழிலாளர்களுக்கான தங்கும் விடுதிகள் அமைத்து தர வேண்டும் என்பது தொழில்துறையின் கோரிக்கையாக இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் பல இருந்தாலும் நடப்பு அரசியலை அசைவோட்டபடி வாக்களிக்க தயாராகி வருகிறார்கள் கவுண்டம்பாளைய மக்கள். கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு இது முதலே செஞ்சுருக்கணும். ஆனால் இது ரொம்ப அரசியல் நோக்கமாகவே அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்க்குறதுக்காக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சினிமா அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வேலையை வச்சுட்டு ஆனானப்பட்ட சிவாஜி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் நிலைநாட்ட முடியல. அப்படியுமே இப்போ இருக்க நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து நிலைநாட்ட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கஷ்டம். ஆனால் விஜயகாந்த் வந்தாருன்னா விஜயகாந்த் நல்ல ஒரு திறமையான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஜெயலலிதா, கருணாநிதி இருக்கும்போதே அரசியல் ஆரம்பித்தது ஒரு திறமைமிக்க தலைவர் விஜயகாந்த். பேங்க் லோன்லாம் கட் பண்ணது பார்த்தா அதை வேணால் சொல்லலாம். ஒரு மக்கள் பார்த்தோம்னா 6 பவுன் நகை தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்களா, அது வரவேற்கத்தக்கது தான். அப்புறம் அந்த விவசாய லோன் தள்ளுபடி வரவேற்கத்தக்கது. ஆனால் இதெல்லாம் முதலே பண்ணியிருக்கணும். ஆறுக்குட்டி இந்த முறையும் தொகுதியை பெற்று ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்வாரா? திமுகவின் கொடி முதல் முறையாக பறக்குமா? ஏப்ரல் 6ஆம் தேதிக்காக காத்திருப்போம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பிரசாந்த். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஸ்டார்ஸ் T20 டாப் 10 ஒரு நடிகையின் டைரி. கோலிவுட் முதல் பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360. சினிமா 18 நாள்தோறும் மாலை 5:30 மணிக்கு. நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி, தற்கால தமிழகத்தின் அரசியல் அரிச்சுவடி, சுதந்திர போராட்டம் முதல் சமகால போராட்டங்கள் வரை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள கதையல்ல வரலாறு நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு மற்றும் இரவு 9:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள், அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள், பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. களை கட்டும் தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள்,
அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு. நாள்தோறும் இரவு 10:30க்கு எலெக்ஷனையே என்ஜாய் பண்ணி பாருங்க. நிமிடங்களில் 30 செய்திகள். முக்கிய செய்திகளின் முத்தான தொகுப்பு. உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரை 30க்கு 30 நாள்தோறும் காலை 7:30 மற்றும் 9:30 மணிக்கு. திரை எக்ஸ்பிரஸ், ஸ்டார்ஸ் T20, டாப் 10, ஒரு நடிகையின் டைரி, கோலிவுட் முதல் பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360. சினிமா 18 நாள்தோறும் மாலை 5:30 மணிக்கு. நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி, தற்கால தமிழகத்தின் அரசியல் அரிச்சுவடி, சுதந்திர போராட்டம் முதல் சமகால போராட்டங்கள் வரை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள கதையல்ல வரலாறு நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு மற்றும் இரவு 9:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள். அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள். பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. களை கட்டும் தேர்தல் திருவிழா. மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள். அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு. நாள்தோறும் இரவு 10:30க்கு எலெக்ஷனையே என்ஜாய் பண்ணி பாருங்க. 30 நிமிடங்களில் 30 செய்திகள். முக்கிய செய்திகளின் முத்தான தொகுப்பு. உள்ளூர் முதல் உலக நிகழ்வுகள் வரை 30க்கு 30 நாள்தோறும் காலை 7:30 மற்றும் 9:30 மணிக்கு. திரை எக்ஸ்பிரஸ், ஸ்டார்ஸ் T20, டாப் 10, ஒரு நடிகையின் டைரி, கோலிவுட் முதல் பாலிவுட் வரை திரை செய்திகளின் 360. சினிமா 18 நாள்தோறும் மாலை 5:30 மணிக்கு. நிகழ்கால இந்தியாவின் நிலை கண்ணாடி, தற்கால தமிழகத்தின் அரசியல் அரிச்சுவடி, சுதந்திர போராட்டம் முதல் சமகால போராட்டங்கள் வரை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள கதையல்ல வரலாறு நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு மற்றும் இரவு 9:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள். அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள். பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. களை கட்டும் தேர்தல் திருவிழா. மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள். திருப்பூரில் ஏடிஎம் இயந்திரத்தை கொள்ளையடித்த வழக்கில் வடமாநில கொள்ளையர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் கூலிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பேங்க் ஆஃப் பரோடா வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் இயந்திரத்தை கடந்த சனிக்கிழமை இரவு காரில் வந்த கும்பல் கயிறோடு கட்டி இழுத்து திருடிச் சென்றது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் பெருந்துறை அடுத்த சரளை பகுதியில் உடைந்த நிலையில் ஏடிஎம் இயந்திரம் மீட்கப்பட்டது. அப்போது ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இந்நிலையில் ஏடிஎம் இயந்திரத்தை அடியோடு பெயர்த்து எடுத்துச் சென்ற வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த 6 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 2 நாட்டு துப்பாக்கிகள், 9 தோட்டாக்கள், 70,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படாத நிலையில் கோவை, திருச்சி, நெல்லை ஆகிய இடங்களில் பாஜகவினர் பரப்புரையை தொடங்கியுள்ளனர். இது தவிர ராஜபாளையத்தில் நடிகை கௌதமி வேட்பாளர் என பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்திருப்பது அதிமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.
அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படாத நிலையில் கோவையில் பாஜகவினர் தேர்தல் பரப்புரையை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். பல மாதங்களாகவே கோவையில் அரசியல் களப்பணியாற்றி வரும் பாஜகவினர் காந்திபுரம் பகுதியிலிருந்து சிவானந்தா மில்ஸ் வரை 400க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயற்குழு உறுப்பினர் நடிகை கௌதமி, தொகுதி பங்கீடு தொடர்பாக விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றார். முடியாமல் இல்லை அப்படிங்கிறத விட முடிக்கிறதுக்கு ஒரு சில நியாயமான டைம் எடுக்கும். கூடிய சீக்கிரத்தில் இந்த விவரங்கள் வெளிப்படுத்துது. இதேபோன்று திருச்சியிலும் பாஜகவினர் விஜய் சங்கல்ப் யாத்திரை என்கிற பெயரில் வெற்றி உறுதியேற்பு பேரணியை நடத்தினர். பாஜகவின் தமிழக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி பேரணியை தொடங்கி வைத்தார். திருச்சி அண்ணா சிலையை அடுத்து தேசிய பள்ளி மைதானத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி சத்திரம் பேருந்து நிலையம் வழியாக மேலரன் சாலையில் உள்ள தேவர் ஹால் அருகே நிறைவடைந்தது. நெல்லை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டவுன் பகுதியிலும் வெற்றி கொடி ஏற்றி வெல்வோம் தமிழகத்தை என்ற பேரணி குஷ்பு தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நடிகை குஷ்பு, நெல்லை தொகுதியிலிருந்து நயினார் நாகேந்திரன் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதே மக்களின் ஆசை என்று குறிப்பிட்டார். அண்ணா ஜெயிச்சாங்கன்னா அவருக்காக நான் வருவேன். உங்களை மாதிரி எனக்கும் ஆசையா இருக்கு. இந்த மண்ணின் மைந்தன் உங்க வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் இங்கிருந்து நின்றுட்டு ஜெயிச்சுட்டு மீண்டும் நீங்க அவரை சட்டசபைக்கு அனுப்பணும்னா எனக்கும் ஆசையா இருக்கு. கடவுள் புண்ணியத்துல அப்படிதான் நடக்கட்டும். நீங்க ஜெயிச்சுட்டு சட்டசபைக்கு போங்க. இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய சுதாகர் ரெட்டி, ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நடிகை கௌதமியை வெற்றி பெறச் செய்ய வாழ்த்துக்கள் என்றார். இதனால் கூட்டணி கட்சியினர் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் விளக்கமளித்த சுதாகர் ரெட்டி, கௌதமியை வேட்பாளராக நாங்கள் தான் முடிவு செய்துள்ளோம் என்றார். To greet you and all of them for the success of our party candidate in the coming elections, to serve the Rajapala for all-round development with the #1 constituency in our government if other people will bless us. இந்த தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக அவர்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாஜக தேர்தல் பரப்புரை தொடக்க பேரணியில் தமிழகத்துக்கான மேலிட பொறுப்பாளர் சி.டி. ரவி, கலைப்பிரிவு மாநில தலைவர் காயத்ரி ரகுராம், மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். ராம் நகரில் தொடங்கி மகாத்மா காந்தி சிலை, ஏரி சாலை வழியாக வட்டாட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர். We will defeat DMK alliance. People are this election, not only BJP, Congress, AIDMK, DMK, this election, it will DMK versus Tamil Nadu Makkal. தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படுவதற்கு முன்னதாகவே பாஜகவினரின் தேர்தல் பரப்புரைகளும் உத்தேச வேட்பாளர் அறிவிப்புகளும் கூட்டணி கட்சியினரை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மகனும் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்திருந்தார். இந்நிலையில் கட்சியில் உள்ள சீனியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதால் தான் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என தனது நெருங்கிய நண்பர்களிடம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தேர்தலில் போட்டியிடும் பட்சத்தில் மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்வதில் சிரமம் ஏற்படும் என்றும் மு.க. ஸ்டாலினை அரியணையில் அமர்த்துவதே இலக்கு என கூறியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள மூத்த பத்திரிகையாளர் மாலன், குடும்ப அரசியல் என்ற எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்தை அடுத்தே உதயநிதி இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் என கூறியுள்ளார்.
அதாவது திமுக அண்மை காலமாக சந்தித்து வந்த பெரிய விமர்சனம் என்பது அவர்கள் வாரிசு அரசியலை உருவாக்குகிறார்கள், குடும்ப ஆட்சியை நடத்துகிறார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டது. அதை வட இந்தியாவிலிருந்து வந்த பாஜக தலைவர்களும் அதை குறிப்பிட்டு பேசினார்கள். கடந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது ஓரளவுக்கு உண்மை என்றுதான் இருந்தது. ஏனென்றால் திமுகவினுடைய முன்னணி தலைவர்களுடைய மகன்கள் மகள் போன்றவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டார்கள். சட்டப்பேரவை தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட மாட்டார் என்பது உறுதிப்படுத்தப்படாத செய்தி என்று KN நேரு விளக்கமளித்துள்ளார். உதயநிதி போட்டியிடுவாரா என்பது குறித்து திமுக தலைவர் MK ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் என்றும் அவர் கூறினார். அது மாதிரி ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஊர்ஜிதப்பட்ட செய்தி அல்ல சார். பணம் கட்டுறவங்களே போட்டிடுங்கிறதுக்காக தானங்க பணமே கட்டியிருக்காங்க. எப்படி சார் ஏன் தலைவர் முடிவு செய்யப்படுது எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இதனைத் தொடர்ந்து பேசிய RS பாரதி, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக திமுக MLA மஸ்தான் நிதியுதவி வழங்கியதற்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்தார். அவரது சொந்த பணத்தை தான் வழங்கியுள்ளார் எனவும் குறிப்பிட்டார். மஸ்தான் ஏன் கொடுத்தாரு அவர்கிட்ட தான். ராமர் பிரச்சனையே இல்ல. You don't put that question. We are not against Ram. In fact, my father's name is Rama. ராமருக்கு விரோதமா தான் பேர். எதுக்கு ராமர்? என் கட்சியில் எத்தனை பேர் ராமர் பேர் வச்சிருக்காங்க? ராமசாமி இருக்கான், குப்சாமி இருக்காங்க. என்ன கேட்டீங்க? தலைவரே ராமசாமி தான். பாஜக ராமருக்கே சாமி, இவே ராமசாமி. மேலும் இந்து விரோத கட்சி திமுக என்று பாஜக பிரச்சாரம் செய்வதில் உண்மையில்லை என்றும் RS பாரதி தெரிவித்துள்ளார். பாஜக இந்து விரோத கட்சி, திமுக இந்துக்களுடைய விரோதி அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க. அறுபடை வீடுகள்ல 5 படை வீடு நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். அது இல்ல, அவங்க பிஜேபி நாங்க தான் ஜெயிச்சிருக்கிறோம் சார். வேற ஏதாவது நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். ஆக அறுபடை வீடுகள் முருகர் வீட்டுல 5 படை வீடுகள்ல திமுக தான் ஜெயிச்சிருக்கோம். கோவை அருகே மதுபோதையில் பரோட்டா சாப்பிட்டதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். பரோட்டா சாப்பிட்ட போது நடந்தது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்த தொகுப்போடு 7 மணி செய்திகள் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது News 18 தமிழ்நாடு. மதுபோதையில் நண்பரின் பரோட்டாவை எடுத்து சாப்பிட்டதால் இளைஞர் ஜெயக்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பரோட்டா சாப்பாடு கொலையில் முடிந்தது எப்படி? கோவை மாவட்டம் தடாகம் பகுதியைச் சேர்ந்தவர் 52 வயதான வெள்ளிங்கிரி. இவர் அங்குள்ள செங்கல் சூளையில் பணிபுரிந்து வருகின்றார். இவருடன் அதே சூளையில் ஜெயக்குமார் உள்ளிட்ட இளைஞர்களும் பணிபுரிந்து வந்துள்ளனர். திங்கட்கிழமை இரவு 10:30 மணி அளவில் ஜெயக்குமார் தனது நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு சூளைக்கு வந்துள்ளார். அங்கு தனது அறையில் வெள்ளிங்கிரி புரோட்டா சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு சென்ற ஜெயக்குமார் வெள்ளிங்கிரி சாப்பிட்டுக் கொண்டிருந்த புரோட்டாவில் கை வைத்து எடுத்து சாப்பிட்டுள்ளார். அதற்கு வெள்ளிங்கிரி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அதனால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. மது போதையில் இருந்த ஜெயக்குமார் வெள்ளிங்கிரியின் குடும்பத்தை பற்றி ஆபாசமாக பேசி செங்கல்லை எடுத்து அவர் மீது வீசியுள்ளார். ஆத்திரமடைந்த வெள்ளிங்கிரி அருகில் இருந்த உருட்டுக்கட்டையால் ஜெயக்குமாரை கடுமையாக தாக்கியதில் முகத்தில் படுகாயமடைந்து அங்கேயே உயிரிழந்தார் ஜெயக்குமார். தகவல் அறிந்த தடாகம் போலீசார் சடலத்தை அகற்றி கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். வெள்ளிங்கிரியை கைது செய்தனர். சாப்பிட்டுக் கொண்டிருந்த புரோட்டாவில் கை வைத்து எடுத்ததால் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.